ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடாளுமன்றத்தில் ஒரு முறை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்கிற பொழுது நாடாளுமன்றத்திலேயே மாண்புமிகு பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னாக்கா, பல மாநிலங்களிலே ஜாதிவாரி கணக்கு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த அதிகாரமே கிடையாது, சென்சஸ் எடுக்கிற பொழுதுதான் அதை சேர்த்து எடுக்க முடியும் என்று பிரதமர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கார். அது உண்மையா நான் பாருங்க. பேரவைத் தலைவர்களே, முதல் கருத்து, இதை போற போக்கில் தேர்தல் நேரத்தில் அறிவித்ததாக சொல்கிறார்கள். வன்னியர்களுக்கான இந்த உள்ஒதுக்கீடு என்பது பல ஆண்டு காலமான போராட்டம், அந்த மக்களுடைய போராட்டம், அதற்காக மிகப்பெரிய போராட்டம், உயிர்நீத்த தியாகிகளாக இருக்கிறாங்க. நீங்களே உங்கள் ஆட்சியில் அந்த உயிர்நீத்தவங்களுக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டியிருக்கிறீங்க, கொடுத்துருக்கிறீங்க, அதை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறேன். உண்மையிலே அந்த போராட்டத்திற்கு மதிப்பு கொடுத்து அதற்காக பாடுபட்டவர் அவருடைய கோரிக்கையை ஏற்று அந்த 10.5 கொடுக்கப்பட்டது. முதல்ல இங்க சொல்லுகிறார், ஜனார்த்தனம் நீதியரசர் ஜனார்த்தனத்துக்கு அவரே பரிந்துரைத்திருக்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கே எப்போ எந்த ரிப்போர்ட்டில் இருக்கிறது? அதே ஜனார்த்தனம் தான் 10.5 தரலாம் என்று பரிந்துரை செய்ததே நீதியரசர் ஜனார்த்தனம் தான். ஒன்று. ரெண்டாவது, இப்போ சொல்கிறார் இல்லை, மத்திய அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, கணக்கெடுப்பு எடுத்து அதன்படி கொடுக்கலாம் என்று. அப்படி என்றால் இவரை நான் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் 3.5 முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அருந்ததியருக்கு கொடுத்தீர்களே, எந்த அடிப்படையில் கொடுத்தீர்கள்? அம்பாசங்கர் எடுத்த அந்த அறிக்கையின்படிதான், அந்த அறிக்கையின்படி நீதியரசர் ஜனார்த்தனம் கொடுத்த அடிப்படையில் தான் நீங்கள் அந்த 3.5 அந்த அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அப்ப தெரியலையா உங்களுக்கு? மத்திய அரசாங்கம் தான் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசாங்கம் உங்களுக்கு செய்வதற்கு மனமில்லை. இல்ல இல்ல, இப்போ பொய்யா சொல்லியிருக்காரு, தவறு, உண்மைக்கு மாறான தகவல் சொல்லியிருக்கிறாரு, அது மறுக்கிறோம், கிடையாது. தவறான தகவல், அவர் செய்ய விருப்பம் இல்லை, மனமில்லை. இன்னும் சொன்னால், இந்த அளவுக்கு சொன்னதால சொல்றேன், அந்த 10.5 சதவீதத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தது யார் தெரியுமா? இவங்களுடைய முதல்வருடைய மனைவியுடைய சகோதரர், உறவினர், மச்சான். உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர், உறுப்பினர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர், உட்காருங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இவங்க இப்போ தேர்தல் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தான் அவர்கள் அறிவித்தார்கள். இன்னும் சொல்ல போனால் கமிஷனில் வச்சு தான், கமிஷனுடைய பரிந்துரை பண்ணி தான் அதை அந்த முறையாக அறிவிக்க முடியும். அது அவசர கோலத்தில் அறிவித்தார்கள். எங்களுக்கு மனம் உண்டு, செய்ய திறமையும் உண்டு. ஆனால் தவறான கருத்தை இங்கே சொல்ல வேண்டாம் என்று மாண்பு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொண்டேன். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.